சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமே தெல்வா சச்சரவென்று சகா நெறியில் இச்சகமால இன்னல்தாதாம். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. என்று விஸ்வாவாசு வருடம் மாசி மாதம் 21/2/2026 சனிக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி. பகல் 1 மணி 5 வரை. பிறகு பஞ்சமி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி. இரவு 7 மணி 7 வரை. பிறகு அஸ்வதி. இன்றைய யோகம் சுப்ரம். கரணம் பத்திரை. நேத்திரம் 0. ஜீவன் பாதி. பிரபலாஸ்திர யோகமும் சித்த யோகமும் கூடிய நன்னாள். நண்பர்களே, இன்றைய நாளில் பாத சதுர்த்தி, மாத சதுர்த்தி, விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நண்பர்களே, இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. பிறகு 10 மணி 30 முதல் 12 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7 மணி 30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 வரை. யமகண்டம் மதியம் 1 மணி 30 முதல் 3 மணி வரை. வார சூளை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் காலை 9 மணி 12 வரை. நண்பர்களே, இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும் நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். தெய்வீக அருள் கிடைக்கும். எடுத்த காரியத்தில் துரிதமாக நடைபெறக்கூடிய வேலை செய்ய இடத்தில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அதிகாரிகள் மூலம் பாராட்டுதலும் நன்மதிப்பும் கிடைக்கும். பதவி உயர்வு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், சுய தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல விருத்தி ஏற்படும். வாடிக்கையாளருடைய வருகையும் அவர்களிடம் பக்குவமாக பேசி வியாபாரம் செய்யக்கூடிய நன்னாளாகவும், தேவையான பொருள்களை வாங்கி சேர்ப்பதில் ஆர்வம் மிகுந்ததாகவும் இருக்கும். அஸ்வதி நட்சத்திரத்தில் சர்வகாரிய ஜெயம். பரணி நினைத்து நிறைவேற எண்ணங்கள் ஈடேறும். கிருத்திகை சற்று செய்யும் வேளையில் கவனத்தோடு இருக்க வேண்டும். பதற்றம் வீண். அவசரத்தினால் சிறு தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கடங்களை உருவாக்கும் என்பதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள். நண்பர்கள், அடுத்ததாக நம்ம காண இருப்பது ரிஷபம் மிதனம் கடகராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.